தாய் வீடு பிப்ரவரி மாத இதழ் 2024. மலையக தோட்டத் தொழிலாளர்களின் நில உரிமை சவால்களும் சாத்தியங்களும். எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங். குரல் வடிவம் கு. பிரபு. இலங்கை மக்கள் நன்கறிந்த அரசின் நிர்வாக பணியிலே சிகரம் தொட்டு தற்போது நிதி ஆலோசனை குழுவின் அங்கத்துவராக இருக்கும் மலையக கல்வியாளர் திரு வாமதேவன் அவர்கள் எழுதி கடந்த வருடம் டிசம்பரிலே வெளிவந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் நில உரிமை என்ற நூல் இலங்கை மலையக வரலாற்றில் நில உரிமை தொடர்பாக வெளிவந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வு நூலாக கருதப்படுகின்றது. கொழும்பு குமரன் அச்சகம் வெளியிட்டுள்ள 160 பக்கங்களை கொண்ட இந்நூலானது உரிமை மறுக்கப்பட்டவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள், ஆராய்ச்சி மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. ஐடியா நிகழ்ச்சி திட்ட இயக்குனர் திரு ப. கௌதமன் அவர்களின் முகவுரையுடன் தொடங்கும் நூலின் முதற் பக்கத்தில் மலையக தோட்டங்களில் 200 வருடங்களாக வசிப்பிட உரிமையோடு மட்டும் வாழ்ந்து நில உரிமைக்காக போராடும் தொழிலாளர்களுக்கு சமர்ப்பணம் என நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளதிலிருந்து இந்நூல் யாருக்கானது, எதற்கானது என புரிந்து கொள்ளலாம். மலையகம் 200 என்ற விடயம் பல நாடுகளில் பல்வேறு தளங்களில் எழுதியும் பேசியும் வரும் காலகட்டத்தில் மலையக மக்களின் அடிப்படை தேவையாக இருக்கும் காணி உரிமையின் அவசியத்தை உலகரங்கிலே உயர்த்தி பிடிக்கும் வகையில் இந்நூல் இப்போது வெளிவந்திருப்பது மிக பொருத்தமானதொன்றாகும். திரு கௌதமன் அவர்கள் முகவுரையில் குறிப்பிட்டுள்ளதை போன்று இலங்கையில் அனைத்து தரப்பினரிடமும் நில உரிமை பேசுபொருளாகி வரும் நிலையிலே இந்நூல் அனைவரின் கவனத்தை பெரிய அளவில் ஈர்த்துள்ளதை அவதானிக்கலாம். குளிரூட்டப்பட்ட அறையிலே அமர்ந்து கொண்டு கடந்த கால நூல்களை ஆதாரமாக கொண்டு ஆய்வு நூல்கள் எழுதாமல் முற்றிலும் வேறுபட்டு நேரடியாக பல்வேறு தோட்டப்புறங்களுக்கு சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மை தகவல்களின் அடிப்படையில் மலையக மலைப்பிரதேச காணி நிலவரங்களையும் மலையக மக்களின் காணி உரிமையின் அவசியத்தையும் கற்பனை கலக்காது வெளிக்கொணர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மலையக நிலப்பரப்புடன் இணைந்து மலையக மக்களின் நில உரிமையின் பல்வேறு பரிமாணங்களை இந்தளவு இதுவரை யாரும் வெளிக்கொண்டு வந்ததாக தெரியவில்லை. மிக பெரும் சவாலான காணி பகிர்வு விடயத்தை அனைவரும் இலகுவாக புரிந்து கொள்ளும் வகையில் மிக நேர்த்தியாக நம் கைகளிலே கொண்டு வந்து கொடுத்திருப்பது பாராட்டத்தக்க சாதனை என்றே கூற வேண்டும். 8 அத்தியாயங்களில் தான் கூற முனைவதை வெளிப்படுத்தும் நூலாசிரியர் வீட்டுரிமை காணி, வாழ்வுரிமைக்கான காணி, பொது தேவைகளுக்கான காணி என வகைப்படுத்தி மலையகம் முழுவதையும் ஒரே அலகாக கொள்ளாமல் தனது ஆய்வை மேற்கொண்டுள்ளதை காணலாம். அதாவது வேறுபட்ட புவி அமைப்புகளையும் நிலப்பரம்பலையும் தொழிலாளர்களின் வாழ்விடங்களையும் கவனத்திற்கொண்டு காணி பகிர்வு அமைய வேண்டும் என்பது அவரது கூற்றாக தெரிகின்றது. முதல் அத்தியாயத்தில் நூலின் உள்ளடக்கத்தை அறிமுகப்படுத்திய நூலாசிரியர் 2ஆம் அத்தியாயத்தில் தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட தொழிலாளர் வருகையின் படிநிலைகளையும் அதையொட்டி பெருந்தோட்டச் செய்கையிலே ஏற்பட்ட மாற்றங்களையும் தொழிலாளர்கள் எதிர்கொண்ட பல்வேறு துன்பியல் வரலாற்றையும் விவரமாக கூறுவதை காணலாம். கோப்பி, ரப்பர், தேயிலை ஆகிய பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையின் போது நிலம் கையகப்படுத்தப்பட்ட முறையும் பெருந்தோட்டச் செய்கைக்கும் கிராமிய மக்களுக்கும் நிலவிய முரண்பாடுகளையும் கூறும் நூலாசிரியர் 1972 கொண்டுவரப்பட்ட நில சீர்திருத்த சட்டத்தின் சாதக பாதக அம்சங்களையும் திறம்பட விவரிப்பதையும் காணலாம். 1975 தோட்டங்கள் தேசியமயமாக்கப்பட்டு பின்னர் அவை சிறு காணிகளாக வகைப்படுத்தப்பட்டு எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதையும் நூலில் காணலாம். இக்கால பகுதியில் கிராமிய மக்களுக்கு நிலம் பகிரப்பட்ட போது தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்பட்ட பாரபட்சமான நிலைகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் 1948ஆம் ஆண்டு பிரஜா உரிமை பறிப்பு, அதனைத் தொடர்ந்து 1964 ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கை என பலவற்றை விளக்கமாக கூறும் நூலாசிரியர் மலையக தொழிற்சங்கங்களின் அரசியல் நகர்வுகளையும் ஆங்காங்கே குறிப்பிட தவறவில்லை. ஆரம்பத்தில் கூலிகளாக வந்து பின்னர் தொழிலாளர்களாக அழைக்கப்பட்டு இன்று ஒரு சமூகமாக பரிணமித்துள்ள நிலையிலே அவர்களுக்கான நில உரிமையின் அவசியம் முன்னிறுத்தப்பட்டதை திரு வாமதேவன் அவர்கள் தனது நூலின் முத்தாய்ப்பாய் முன்னெடுத்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
இலங்கையில் மலையக மக்களின் நில உரிமை மிக முக்கிய பேசுபொருளாகியுள்ள நிலையில் நூலாசிரியர் மலையக மக்களின் நில உரிமை தொடர்பாக மிகுந்த அக்கறையுடன் உணர்வு பூர்வமான ஆய்வொன்றை மேற்கொண்டு ஆக்கபூர்வமான தகவல்களை இந்நூல் வாயிலாக மக்கள் முன் சமர்ப்பித்துள்ளமை பாராட்டத்தக்கதாகும். தோட்டங்கள் தேசியமயமாக்கப்பட்ட பின்னர் நிலங்கள் எவ்வாறெல்லாம் துண்டாடப்பட்டன என்பதையும் அதன் விளைவாக தோட்ட தொழிலாளர்கள் எங்கெல்லாம் சிதறுண்டு போனார்கள் என்ற வரலாறும் 3ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக இடம்பெற்றுள்ளது. லயன் காம்ராக்களிலே வசித்து வரும் தொழிலாளர்களுக்கு வீடமைப்பு நிலம் வழங்க வேண்டியதன் அவசியம் நூலின் ஆழமாகவும் ஆழ்ந்த கவலையுடனும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவை கருத்தில் கொள்ளப்படாமல் இன்று வரை பாராபட்சம் காட்டப்படுவதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். தோட்ட வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 10% குறைவான தொழிலாளர்களே பயனடைந்ததாக கூறப்படுகின்றது. 1994 அளவிலே 65,000 ஏக்கர் காணி பிரித்து கொடுக்கப்பட்ட போது தோட்ட தொழிலாளர்கள் உள்ளடக்கப்படவில்லை என்ற கருத்தை நூலாசிரியர் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அண்மை காலங்களில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கட்டப்பட்டு வரும் வீடுகளும் முழுமை பெறாதுடன் அவற்றை போதுமானதாக இல்லை என்றும் கூறப்படுகின்றது. வீடமைப்புக்கான நிலப்பகிர்வானது இடத்துக்கிடம் மாறுபட்டு காணப்படும் என்பதை கவனத்திற்கொண்டு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை கள ஆய்வு மூலம் ஆசிரியர் வலியுறுத்துவது நம் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கின்றது. மேலும் காலத்துக்கு காலம் கொண்டுவரப்பட்ட சட்ட திட்டங்களிலே உள்ள குறைபாடுகள், அதனூடாக மலையக தொழிலாளர்கள் புறக்கணிப்புக்கு உள்ளான சந்தர்ப்பங்கள், அரசியல் கட்சிகளின் வெற்று வாக்குறுதிகள் என பல உண்மை நிலவரங்களையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தோட்ட நிர்வாக முறைமையிலே இருந்து விடுவித்து தொழிலாளர்கள் கிராமிய அமைப்புக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் மிக ஆழமாக பதியப்பட்டுள்ளது. அத்துடன் புதிதாக கட்டப்படும் வீடுகளுக்கான உரிமங்கள் சட்ட ரீதியான பாதுகாப்புடன் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நூலாசிரியர் நடைமுறையிலே அவை சரிவர கடைபிடிக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பதை நூலிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. வீடமைப்புக்கான காணி, வாழ்வாதாரத்திற்கான காணி, பொதுநல பயன்பாட்டுக்கான காணி என வகைப்படுத்தி கூறும் நூலாசிரியர் தோட்ட தொழிலாளர்களின் பெரும் பகுதியினர் காணி உடைமையற்று, வீட்டுரிமையற்று மனித குழுக்களாக வாழ்ந்து வருகின்றனர் எனவும் பதிவிட்டுள்ளார். இனப்பதற்றத்திற்கும் கிராம மக்களுடன் முரண்படுவதற்கும் காணி உரிமை ஒரு முக்கிய பாத்திரமாக இருப்பதால் இன முரண் மேலோங்காமல் காணி பகிர்வு தீர்க்கப்பட வேண்டுமென்ற ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். மலையகமெங்கும் பரந்து காணப்படும் நிலத்தின் மீது தொழிலாளர்கள் பெற வேண்டிய உரிமை தொடர்பான அவர்களின் பார்வை, கள நிலவரம் என பல பரிமாணங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் 4ஆம் அத்தியாயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நூலாசிரியர் நுவரெலியா, பதுளை, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலை, களுத்துறை, மாத்தறை என 8 மாவட்டங்களிலும் நேரடியாக மக்களுடன் கலந்துரையாடி கள ஆய்வு செய்து பின்வரும் விடயங்களை நமது பார்வைக்கு முன்வைத்துள்ளதை காணலாம். பின்வருவன முக்கியமானவையாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளன. வழங்கப்பட்டு வரும் தனி வீட்டுரிமையின் உண்மைத்தன்மை, வீட்டு காணியுடன் வாழ்வாதார காணியின் நிலவரம், வெளிவாரி உற்பத்தி முறை, சிறு உடைமையாளர்களாக மாற்றுவது. இவ்வாறு சமூக ஆர்வலர்களின் உதவியுடன் கள ஆய்வு செய்து உணர்வு பூர்வமாக மிக தெளிவாக நூல் வாயிலாக வெளிக்கொண்டு வந்துள்ளமை மலையக ஆய்வு வரலாற்றிலே மிக முக்கிய இடத்தை இந்நூல் பெற்றிருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கதாகும். காணி உரிமங்கள் குறித்தும் காணி பகிர்விலே உள்ள பாரபட்சம், சிக்கல், ஒழுங்கீனம் என பலவற்றையும் வீடமைப்பிலே காணப்படும் குறைகளையும் மிக இலகுவாக விளங்க முற்படுவது நூலாசிரியரின் சமூக அக்கறை கொண்ட பதிவாக பார்க்க முடிகின்றது. இவ்வாறு காணி உரிமையின் அவசியத்தை படிப்படியாக கூறி வரும் நூலாசிரியர் அதனை பெற்றுக்கொள்வதிலே உள்ள சவால்களை தெளிவாக கூறுவதுடன் அதனை சாத்தியமாக்கும் வழிமுறைகளையும் 5ஆம் அத்தியாயத்திலே தெளிவுபடுத்துவதை காணலாம். அரசியல், பொருளாதார, சமூகம் சார்ந்து ஏற்பட்டு வரும் சவால்களையும் மிகவும் நேர்த்தியாக வரலாற்று அடிப்படையிலே இந்நூலிலே இடம்பெறச் செய்துள்ளமை சிறப்பான அம்சமாகும். மலைநாட்டு தோட்ட தொழிலாளர்களை இந்தியர் என்ற மனநிலையிலே பெரும்பான்மை சமூகம், அரசியல்வாதிகளும் பார்க்கும் பார்வை மிக நீண்ட காலமாக இருந்த நிலை. இந்நிலை காலப்போக்கிலே சற்று தளரலாயிற்று. மலையக மக்களின் வாக்குரிமையிலே காணப்பட்ட ஏற்றம்
பெரும்பான்மை மக்களின் மற்றும் அரசியல்வாதிகளின் மனநிலையிலே மாற்றம் ஏற்பட காரணமாக கருதப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக 1990க்கு பின்னர் பெரும்பான்மை இன அரசியல்வாதிகள் மலையக மக்களின் வீட்டுரிமை, வாழ்வுரிமை தொடர்பாக பொதுவழியிலே பேசவும் முன்வரலாயினர். தற்போது இலங்கையின் தேயிலை உற்பத்தி முறைமையின் 4 பகுதிகளை கூறும் நூலாசிரியர் 4வதாக கூறும் 10 ஏக்கருக்கு குறைவாயுள்ள நிலப்பரப்பான சிற்றுடைமை காணி பற்றி மிகவும் சிலாகித்து கூறுவதை காணலாம். இதன் முக்கியத்துவம் நூலில் காணப்படுவதுடன் தற்போது சிறு உடைமையாளர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 4 லட்சமாக உயர்ந்து நாட்டின் மொத்த தேயிலை உற்பத்தி 70% பங்கினை கொண்டிருப்பதை பார்க்கும்போது சிற்றுடைமையின் முக்கியத்துவம் புரிகின்றது. ஒரு காலத்தில் இந்திய விஸ்தரிப்பு வாதத்தை உயர்த்தி பிடித்த JAP என்ற மலையக மக்களின் காணி உரிமையின் அவசியம் பற்றி ஹட்டன் பிரகடனம் மூலம் பேசியிருப்பதும் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என அனைத்து தரப்பினரும் காணி பகிர்வின் அவசியத்தை உணர்ந்துள்ளனர். சமூகங்களிடையே முரண்பாடுகள் இருந்தாலும் கிராமம் மற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கிடையே புரிந்துணர்வோடு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து நூலில் ஆழமாக பதிவாகியுள்ளது. தோட்ட தொழிலாளர்கள் அனைவரையும் சிறுதோட்ட உடைமையாளர்களாக மாற்றுவதன் அவசியமும் நூலின் ஆழமாக பதிவாகியுள்ளது. சிறுதோட்ட உரிமையாளர்களாக தோட்ட தொழிலாளர்கள் மாற வேண்டும். அதுவே அவர்களது எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை 6வது அத்தியாயம் வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. இலங்கையின் தேயிலை உற்பத்தியில் தோட்ட முறைமை இருந்தபோதும் தற்போது சிற்றுடைமை முறைமை முக்கியத்துவம் பெற்று தேயிலை சந்தையிலே அதிக ஆதிக்கம் செலுத்தும் நிலையிலே உருவாகியுள்ளதாக நூலாசிரியர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இன்று இலங்கையின் தேயிலை தொழிலின் நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இலங்கையின் மொத்த தேயிலை உற்பத்தி நிலத்தில் 60% தேயிலை உற்பத்தியில் 70% 3,97,223 என்ற எண்ணிக்கையிலான சிற்றுடைமையாளர்கள் கொண்டிருப்பதாக மலையக தோட்ட தொழிலாளர்களின் நில உரிமை என்ற திரு வாமதேவன் அவர்களின் நூலில் பதிவிட்டிருப்பதை காணலாம். இவ்வாறு சிற்றுடைமையாளர் தேயிலை உற்பத்தியில் முதன்மை பெற்றுள்ள போதும் அவர்கள் எதிர்நோக்கும் சவால்களும் அதிகமாகவே காணப்படுகின்றன. குறிப்பாக உற்பத்தி, சந்தைப்படுத்தல், தொழில் வாய்ப்பு, வருமான இழப்பு, கடன் சுமை என பலதரப்பட்ட பிரச்சனைகளை விவரமாக ஆய்வு செய்து திரு வாமதேவன் அவர்கள் எழுதியுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும். வாக்குரிமையானது அரசியல் பிரவேசத்திற்கு ஒரு நுழைவாயிலாக இருப்பதை போன்று நில உரிமையானது அரசியல் அந்தஸ்துக்கான அடிப்படையாக இருப்பதாக நூலாசிரியர் நூலின் 7வது அத்தியாயத்தில் விளங்கியிருப்பதை காணலாம். தேசிய நீரோடையில் ஒன்றிணைய விரும்பும் மலையக மக்கள் தங்கள் அரசியல் உரிமையை முழுமையாக பெறுவதிலே பெரும் முனைப்பு காட்டி வருவதை கூறும் நூலாசிரியர் தொடர்ந்து மலையக மக்கள் பெற்று வரும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அதன் சாதக பாதகங்களையும் எடுத்துரைப்பதை காணலாம். அத்துடன் அதிகார பரவலாக்கத்தின் அவசியத்தையும் அதனுள் மலையக மக்களும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுவதையும் காணலாம். மலையக மக்கள் ஒரு தேசிய இன அடையாளமாக அங்கீகரிப்பதனூடாக பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சி சபை என அனைத்திலும் மலையக மக்களின் பங்களிப்புடன் அனைத்து உரிமைகளும் நிலைநாட்ட வேண்டும் என மிக விவரமாக இவ்வத்தியாயத்தில் கூறப்பட்டிருப்பதை நாம் நூலை படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். நில உரிமை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதன் அவசியத்தை 8வது இறுதி அத்தியாயத்திலே கூற விளையும் நூலாசிரியர் நில உரிமை உறுதிப்படுத்தப்படும் வகையிலே இலங்கையின் அவர்கள் தேசிய நீரோட்டத்திலே ஒன்று கலக்காமல் இன்னும் ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருந்து வருவது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்றார். அவர்களின் இருப்பு, அவர்களின் வரலாறு என்பனவற்றின் முக்கியத்துவம் நாடெங்கும் அண்மை காலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இலங்கை அரசு வரவு செலவு திட்டத்திலும் தனிப்பட்ட வகையில் சில உறுதிமொழிகளை அளித்துள்ளமை நம்பிக்கை தரும் வகையில் இருப்பதாக நூலாசிரியர் பதிவிட்டுள்ளமையையும் காணலாம். தோட்டங்களில் தொழிலாளர்கள், உத்தியோகத்தர்கள் என இரு வகையினர் இருப்பதால் நில உரிமை வழங்குவதில் சிக்கல் தோன்றினாலும் அதனை விரிவான ஆய்வுக்குட்படுத்தி தீர்க்க வேண்டும் என்ற கருத்தும் இறுதி பகுதியிலே இடம்பெற்றுள்ளது. மலையக மக்கள் தனித்துவ தேசிய இனம் என்ற அடையாளத்துடன் தேசிய சமூக பொருளாதார உரிமைகளுடன் தலைநிமிர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற நூலாசிரியர் திரு வாமதேவன் அவர்களின் சமூக அக்கறை நூல் முழுவதும் வியாபித்து காணப்படுகின்றது.
இந்நூலில் இடம்பெற்றுள்ள விடயங்களுக்கு வலு சேர்க்கும் வகையிலே உண்மைத்தன்மையை நிலைநிறுத்தும் வகையிலும் கிடைக்கப்பெற்ற பல்வேறு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை நூலின் இறுதிப் பகுதியிலே நூலாசிரியர் இணைத்திருப்பது அவரின் ஆய்வை மேலும் வலுப்படுத்துவதாக இருக்கின்றது. நிலம் தொடர்பான கடித தொடர்புகள், பத்திரங்களின் நகல்கள், சட்ட ரீதியான பத்திரங்கள், புகைப்படங்கள் என ஏராளமான சான்றுகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சமூகம் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ள விரும்பும் மாணவர்களுக்கு இந்நூல் ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று கூறலாம். காணி நிலம் பற்றி பேசும் மலையக அரசியல்வாதிகள் செல்ல வேண்டிய வழித்தடத்தையும் இந்நூல் கோடிட்டு காட்டியுள்ளது. 200 வருடங்களுக்கு முன் தென்னிந்தியாவிலே இருந்து வந்து இலங்கை மலை சார்ந்த பிரதேசங்களில் தொழிலாளர்களாக குடியமர்த்தப்பட்டு பல வருடங்கள் பெரும் சிரமத்திற்குள்ளானார்கள். தங்களின் கடும் உழைப்பினால் தற்போது அனைத்து துறைகளிலும் சற்று உயர்ந்து வருகின்றார்கள். மலையகத்திலே படர்ந்த இருள் முழுமையாக விலகிவிட்டது என்று சொல்வதற்கில்லை. நூலாசிரியர் திரு வாமதேவன் அவர்களின் கள ஆய்வின் போது ஒரு மாணவி வழங்கிய மடலின் பின்வரும் வரிகள் நாம் செல்ல வேண்டிய இலக்கு சற்று தொலைவில் இருப்பதை உணர்த்துவதாக தெரிகின்றது. தெனியா சின்னத்தோட்ட மாணவியின் உள்ள குமுறல். எழில் கொஞ்சும் இயற்கை சூழ்ந்துள்ள இம்மலையகத்தில் வாழும் பெரும்பாலான மக்களின் வாழ்க்கையானது கருப்பு நிற புள்ளிகளாகவே இன்றும் காணப்படுகின்றது என்று முடிகின்றது. மலையக மக்களின் காணி பிரச்சனையை மிக துல்லியமாக உண்மை தகவல்களுடன் வெளிப்படுத்துவதில் நூலாசிரியர் வெற்றியடைந்துள்ளார் என்றே கூற வேண்டும். திட்டமிடல், வீடமைப்பு போன்ற அரசின் நிர்வாகத் துறைகளில் உயர் பதவிகளை சிறப்பாக நிர்வகித்த நூலாசிரியர் திரு வாமதேவன் அவர்களின் அனுபவம் இந்நூலை மிக திறம்பட எழுத உறுதுணையாக இருந்துள்ளதை காண முடிகின்றது. நிறைய தகவல்களை உள்வாங்கி எழுதப்பட்டுள்ளதால் மலையக சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அனைவரும் படித்தறிய வேண்டிய நூலாக மலையக தோட்ட தொழிலாளர்களின் நில உரிமை, சவால்களும் சாத்தியங்களும் நூல் விளங்குகின்றது. நன்றி.